இன்னைக்கு என் தங்கச்சி கடைக்கு வேக வேகமாக ஓடி போய் மைதா மாவும் கடலை மாவும் வாங்கிட்டு வந்தா. இதை வச்சு பேச்சுலர்ஸ்லாம் செய்கிற மாதிரி ஈஸியான போண்டா ரெசிபி செய்கிறேன்னு சொன்னா. அடிப்பாவி, உனக்கு போண்டாலாம் செய்ய தெரியுமான்னு நான் ஆச்சரியப்பட்டுட்டே இருக்கும்போது ஒரு அன்னக்கூடையில் 1 கிண்ணம் மைதா மாவுக்கு 1/2 கிண்ணம் கடலை மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதில் காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு வாசனைக்காக கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டா. எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக இட்லி சோடாவும் சேர்த்து இல்லை தண்ணியும் சேர்த்து நல்லா கலக்குன்னு 2 மணி நேரமாக கலக்குனதுக்கப்புறமா வெற்றிகரமாக எண்ணெய் காஞ்சதும் அதில் போண்டாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் குண்டு குண்டாக அழகாக போண்டா வரும்னு பார்த்தா அது வர்தா புயலில் பாதிக்கப்பட்ட போண்டா மாதிரி கோணையாக வந்தது. 3 மாதத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி செஞ்ச இட்லி 40 வரவே நான் ஒரு சுத்தியை வச்சு ரெடியாக இருந்தேன். ஆனால் அதுக்கு வேலை இல்லாத மாதிரி போண்டா ரொம்பவே சாஃப்டாக இருந்தது.